ஹலோ மைடியா ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்பெல்லி பாத் சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் ரைஸ் வச்சு கிடையாது, திணை வச்சு சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு திணை எடுத்துட்டிங்கன்னா அதில் 1/2 கப் வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. மினிமம் 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 hour ஊறிடுச்சு. 1/2 hour ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அந்த குக்கர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா காஞ்சி வரட்டும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 1 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட 1 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்திருக்கு. ரொம்பலாம் வதங்க வேணாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருந்தால் போதும். இப்போ வதங்கி வந்ததுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சாம்பார் தூள் இருக்கோ அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காயோட இந்த மிளகாத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் வந்து திணை எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க திணையும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வருது. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். விசில் போட்டு ஒரு 5 விசில் வர வரையும் நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 5 விசில் வந்துருச்சு. விசிலும் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் சாதம் சூப்பராக ரெடியாக இருக்குது.
இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக செய்கிற சாம்பார் சாதத்தோட இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறது வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் இருக்க லஞ்ச் பாக்ஸை வந்து கூட கட்டி கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.